கண்களை மூடி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு நிறுத்துவோம். பிரேயர் சாங். முதல் நிகழ்வாக இறைவணக்க பாடல் பாட பாடல் குழுவினரை அழைக்கிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 11 முதல் 19 வரை. பாடல் குழுவினருக்கு நன்றி. இறை வார்த்தை நம்மை செம்மைப்படுத்துகிறது, இறைவனின் அருகில் அழைத்து செல்கிறது. இறை வார்த்தையை வாசிக்க 7ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவன் யோசுவாவை அழைக்கிறோம். பைபிள் ரீடிங். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம்.
என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உதவி தலைமை ஆசிரியர் திரு நோயல் ரிச்சர்ட் அவர்கள் இறை வாழ்த்து வாசிக்க அழைக்கிறோம். இறை வாழ்த்து. இறைவா, எங்களை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். வெறுப்புள்ள இடத்தில் அன்பையும் மன வருத்தமுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள இடத்தில் தெளிவையும் அவன் நம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும் இருள் உள்ள இடத்தில் ஒளியையும் நாங்கள் விதைத்திட அருள் புரியும். இறைவா, ஆறுதல் தேடுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதை விட்டுவிட்டு நாங்கள் பிறரை புரிந்து கொள்ளவும் பிறர் எங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்பாமல் நாங்கள் பிறரை நேசிக்கவும் அருள் புரியும். ஏனெனில் கொடுப்பதன் மூலமாகத்தான் மிகுதியாக பெற்றுக்கொள்கிறோம். பிறரை மன்னிக்கும் பொழுதுதான் நாங்கள் உம்மில் வாழ்கிறோம். சுயநலமற்ற வாழ்வில் தான் நாங்கள் அமைதியை அடைகிறோம். உம்மை நேசிப்பதன் மூலம் தான் உமக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறோம். இறைவா, எங்களுக்கு ஒழுக்கத்தோடு கல்வியையும் ஞானத்தோடு மன உறுதியையும் நாளும் தந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் சிந்தை வளர்க்கும் குருவிற்கும் நல்லுடல் உளநலம் தந்து அருள் புரியும். ஸ்கூல் அட்டென்ஷன். தமிழ் தாய் வாழ்த்து. வாசனை பொருள் அனைத்துலகும் இன்பமுற திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரமை இறமியந்து பெயர் வளர்ந்து வாழ்ந்துமே நமது கோவை மறை மாவட்ட மறைக்கல்வி மற்றும் நன்னெறி இயக்குனர் தந்தை அருட்பணி யேசுராஜ் அவர்களை நமது தேசிய கொடியை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Salute the flag. Salute. Order. போரை வரவேற்பது நம் தமிழ் மரபு. வரவேற்புரை வழங்க ஆசிரியர் மரிய சாந்தியாகு அவர்களை அழைக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.
என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி, அதாவது இந்த உலகிலே அறநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தினத்திலே நம்முடைய பள்ளியிலே மறைக்கல்வி நன்னெறி, அதாவது நம்முடைய வாழ்க்கை கல்வியினுடைய பயணத்திலே ஆண்டாய்வு, அதோடு கூட பள்ளி சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த பள்ளி சந்திப்பிற்கு வந்திருப்பவர்களையும் இங்கு குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக கோவை மறை மாவட்டத்தினுடைய இறை அரசை கட்டி எழுப்பக்கூடிய மிக பெரும் தூணாக இருப்பது கோவை ஜீவஜோதி மறைபரப்பு மையம் அல்லது மேய்ப்பு பணி மையம். இந்த மையத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருப்பவர் அருட்பணி அந்தோணி ஏசுராஜ் அடிகளார். இவரை பற்றி நச்சுன்னு 4 வரி சொல்லணும்னா ரொம்ப பெருமையா இருக்கிறது. இறையரசனுடைய முத்துக்களை மறைபரப்பில் வித்தாக்கி வாழ்பவர். இறையரசனுடைய முத்துக்களை மறைபரப்பிலே வித்தாக்கி வாழ்பவர். பாரினில் வாழும் மக்களுக்கு பரமனை தன்னுடைய வாழ்வால் வழங்குபவர். பாரினில் வாழும் மக்களுக்கு பரமனை தன்னுடைய வாழ்வால் வழங்குபவர். படைத்தவருடைய அன்பை சுவைத்து படைப்பிற்கு சேவை செய்து வருபவர். படைப்பினுடைய அன்பை சுவைத்து படைப்பிற்கு தன்னுடைய சேவையை புரிந்து வருபவர். நற்செய்தி விழுமியங்களை தமது நற்செயல்களால் பரப்பி வருபவர். நற்செய்தி விழுமியங்களை தம்முடைய நற்செயல்களால் பரப்பி வருபவர். அதோடு இவர் ஒரு இளமையான குரு, பழகுவதற்கு இனிமையானவர், முற்போக்கு சிந்தனையாளர், மாறும் உலகிற்கு தகுந்தாற் போல மாற்றங்களை மறை மாவட்டத்திலே நிகழ்த்துபவர். சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மாறும் உலகத்திற்கு தகுந்தாற் போல மறை மாவட்டத்திலே மாற்றங்களை சிறப்பாக செய்து வருபவர். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மறை மாவட்டத்தினுடைய மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள், மறை மாவட்டத்தினுடைய மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்களுக்கு மறை வழி நல் வழிகாட்டி, மறை வழி நல் வழிகாட்டி. இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராகிய மறைப்பணி மையத்தினுடைய இயக்குனர் அருட்பணி அந்தோணி ஏசுராஜ் அடிகளார் அவர்களை இந்த மைக்கேல் குடும்பத்தின் சார்பாக இந்த இனிமையான காலை வேளையிலே இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இயக்குனர் தந்தையோடு இரவு பகலாக பாராமல் தோளோடு தோள் கொடுத்து மறைமாவட்ட வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு வரும் அருட்பணியாளர்கள் அந்தோணி ஏசுராஜ், அருட்பணியாளர் ஞான பிரகாசம் மற்றும் ஒரு அருட்பணியாளர் அருட்சகோதரிகள். இவருக்கு அந்த இயக்குனர் தந்தைக்கு இவர்கள் தோளோடு தோள் கொடுத்து உழைப்பவர்கள். இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஆர்ப்பரித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, அர்ப்பணித்து வாழ்வதே வாழ்க்கை. ஆர்ப்பரித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, அர்ப்பணித்து வாழ்வதே வாழ்க்கை. கோடி எண்ணங்களில் வாழ்வதல்ல வாழ்க்கை, கோடி உள்ளங்களில் மறைக்கல்வி மற்றும் நன்னெறியின் மகத்துவத்தை அறிவித்து வாழ்ந்து வாழ்வாக்குவதுதான் வாழ்க்கை என்று வாழ்பவர்கள்தான் இந்த அருட்பணியாளர்களும் அருட்சகோதரியும் மற்றும் மேய்ப்பு பணி மையத்தினுடைய பணியாளர்களும் ஆகிய இத்தகைய உள்ளம் கொண்டவர்களை இன்றைய தினத்திலே மீண்டுமாக நம்முடைய மைக்கேல் பள்ளியின் சார்பாக இவர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம்.
கூட்டு குடும்பமாக, மூன்றாவதாக கூட்டு குடும்பமாக நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைத்து வரும் நம்முடைய தாளாளர் தந்தை, தலைமை ஆசிரியை பெருந்தகை, 3 உதவி தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், இருபால் அலுவலக பணியாளர்கள், மீண்டுமாக மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே இந்த நாள் சிறப்பாக அமைந்திட வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய திரு மரிய சந்தியாக ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள் பல. சிறப்பு வாழ்த்துரை வழங்க நம் தலைமை ஆசிரியர் திரு ஆல்பர்ட் சகாய இருதிராஜ் அவர்களை அழைக்கிறோம். இந்த அருமையான நாளிலே நமது மறை மாவட்டத்திலிருந்து மறை கல்வி இயக்குனர் ரெவரண்ட் ஃபாதர் ஆண்டனி ஜெசராஜ் மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் ஆண்டனி ஜெசராஜ், ஹெட்மாஸ்டர் ஆஃப் செயின்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் காந்திபுரம், ரெவரண்ட் ஃபாதர் நவீன், அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட் ஆஃப் சவேரியார் பாளையம், ரெவரண்ட் சிஸ்டர் ரெஜினா, மிஸ்ஸஸ் நிர்மலா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் பெருமக்கள், ஆசிரியர் நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே வருக வருக என்று உங்களை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காக இந்த கேட்டகிசம் மாரல் சயின்ஸ் உங்களுக்கு நடத்தப்பட வேண்டும்? அதனுடைய பின்னணி என்ன? இது கிறிஸ்துவ பள்ளி என்பதால் அல்ல, நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதால் அல்ல, நான் ஆங்கில இலக்கியம் பயின்றவன் என்ற ஒரே ஒரு காரணத்தினால். ஆங்கில இலக்கியத்தில் எத்தனையோ கோடி புத்தகங்கள் இருந்தாலும் 3 புத்தகங்கள் மாத்திரமே முதல் 3 இடத்தை பெறுகிறது. அந்த முதல் 3 புத்தகங்களிலும் முதலாவது இடத்தை பெறுவது பைபிள் தான். பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, எழுதியது எழுதியதுதான். நம்முடைய முன்னோர்கள் இதை நிர்மாணித்து விட்டார்கள். கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன, இன்னும் பல கோடி புத்தகங்கள் ஆங்கில இலக்கியத்தில் எழுதப்படலாம். ஆனால் சொன்னது சொன்னதுதான். முதலாம் இடம் பைபிளும், 2வது இடம் ஜான் பெனின் அவர்கள் எழுதப்பட்ட பில்கிரிம் ப்ரோக்ரஸ், 3வது இடம் ஜான் கீட்ஸ் அவர்கள் எழுதப்பட்ட லவ் லெட்டர்ஸ். இந்த முதல் புத்தகத்திலே அதனை ரத்தின சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அதாவது கடவுள் மனிதர்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இருக்குமானால், நீங்கள் குழந்தைகளை போல மாற வேண்டும் என்பதுதான். Unless you become a child, you cannot inherit the kingdom of God. குழந்தைகளை போல மாறுங்கள். அதற்குத்தான் இந்த மாரல் சயின்ஸ் அண்ட் கேட்டகிசம் கிளாஸஸ் உங்களுக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வயது வளர வளர, வயது சேர சேர ஒரு சில தீய காரியங்கள் நம்மிடத்தில் வருவது இயற்கைதான். 3 மாதங்களுக்கு முன்பதாக ஜீவஜோதி ஆசிரமத்தில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதிலே பழம்பெரும் தந்தை அவர்கள் பேஸ்ட் ஆன் சைக்காலஜி ஒரு கருத்துரை ஆற்றினார். அதில் சொன்ன ஒரு காரியம், மனிதனுடைய மனது இயல்பாகவே தீமையை நாடக்கூடியது. எனவே இயல்பாகவே தீமையை நாடக்கூடிய இந்த மனிதனை சரி செய்வதற்குத்தான் இந்த மறைக்கல்வி நன்னெறி வகுப்புகள் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. நீங்கள் குழந்தைகளை போல மாற வேண்டும். மிகச்சிறந்த இயற்பியல் வல்லுநர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இயற்பியலின் தந்தை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிஸ் அது மிகவும் பிரபலமானது. உலகெங்கிலும் இருந்து அவருக்கு வரவேற்பு. என்னுடைய கல்லூரிக்கு வாருங்கள், யூனிவர்சிட்டிக்கு வாருங்கள், பள்ளிகளுக்கு வாருங்கள், அதை பற்றி விளக்க சொல்லுங்கள் என்று நாளும் பொழுதும் அவருக்கு இன்விடேஷன் வந்து கொண்டே இருந்தது. இவரும் அநேக கல்லூரிகளுக்கு போவார். ஆனால் பல முறை கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு செல்வதை விட்டுவிட்டு யூகேஜி எல்கேஜி குழந்தைகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு தன்னுடைய வயலின் எடுத்துக்கொண்டு விளையாடி மகிழ்வாராம். மிகப்பெரிய ஒரு மனிதர்,
சிறு குழந்தைகளோடு இருப்பதுதான் தனது விருப்பம் என்று அப்படி செய்தார். நம்முடைய பாரத பிதா காந்தியடிகள், unless, அருமையான ஒரு வார்த்தை, if you stoop down to the level of a little child, you can learn a lot from them. நீங்கள் குழந்தைகளை போல உங்கள் தாழ்த்துங்கள், அநேக அருமையான காரியங்களை எல்லாம் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னார். பெரிய மனிதர்கள் உண்டு, அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. குழந்தைகளை போல தாழ்த்துகள், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். அவர் வாழ்ந்த சமயத்தில் பிரபலமான மனிதர்கள் இருந்தார்கள். அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் யோவான் ஸ்நானகர். இன்னும் அநேக பேர் உண்டு. மனிதரிடத்திலே அவர் போதிக்கும் பொழுது அவரை போல மாறுங்கள், இவரை போல மாறுங்கள் என்று பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர் சுட்டி காட்டாமல் சிறு குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு நீங்கள் சிறு குழந்தைகளை போல மாறுங்கள் என்று பெரிய மனிதர்களுக்கு சொன்னார். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நன்னெறி மறைக்கல்வி வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. உங்கள் இதயத்தில் பதிக்க வேண்டிய ஒரே ஒரு கருத்து, நாம் வயதில் வளர்ந்து கொண்டே வரலாம், ஆனால் மாரல் சயின்ஸ் கேட்டிசம் கற்பதன் மூலமாக நாம் குழந்தைகளை போல மாற வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல நெறி கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த வகுப்பில் எடுக்கப்படுகிறது. அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல். கோவை மறைமாவட்ட மேய்ப்பு பணி இயக்குனர் தந்தை அருட்பணி ஆண்டனி ஜெயஸ்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க நம் தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். நினைவ பரிசு வழங்க உதவி தலைமை ஆசிரியர் திரு நோயல் ரிச்சர்ட் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து புனித மரியன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்பணி ஆண்டனி ஏசுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க உதவி தலைமை ஆசிரியர் திரு பாக்கியநாத் அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசினை வழங்க ஆசிரியர் திரு பீட்டர் பால் அவர்களை அழைக்கிறோம். அருட்பணி நவீன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம் பள்ளியின் ஞானப்பிரகாசம் அருட்பணி ஞானப்பிரகாசம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்க திரு கே ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருட்சகோதரி ரெஜினா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்க அனிதா ஜோஸ்பின் அவர்களை அழைக்கிறோம். சகோதரி நிர்மலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நிர்மலா ஜோஸ்பின் அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்க திரு ஆண்ட்ரோஸ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அடுத்த நிகழ்வு கலை நிகழ்ச்சிகள். முதலாவதாக 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு நன்னெறி மாணவர்கள் வழங்கும் சிறு நாடகம். அனைவருக்கும் வணக்கம். நமது அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் தற்பொழுது இன்னும் நம் அடிப்படை தேவையில் சேர்ந்துள்ளது. அது இல்லாமல் நம் நாள் தொடங்காது. அது இல்லாமல் நம் நாள் முடியாது. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். எஸ், செல்போன். செல்போன்ல நமக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. செல்போன் இல்லாத போது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா போன் இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ செல்போன் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி விளையாண்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
அவங்க விளையாண்டது நல்லா இருந்துச்சுல. ஆனா இப்போ ஒரு வேர்ட் இருக்கு, அது தெரியாத பசங்களே இருக்க மாட்டீங்க. அது நான் சொல்லி தெரிஞ்சுக்க விரும்பல, நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da. குட் மார்னிங் கூட போன் இல்லாம தான் நமக்கு தொடங்குறது. ஆனா இப்போ போன் இல்லாம காலையில எழுந்தது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சூப்பரா நடிச்சாங்கள. ஆனா நம்மதான் போன் இருக்க மாட்டோமே. ஆனா சில இல்ல பல பேரே போன்ல தான் நானே தொடங்குவாங்க. அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். Boom, boom, robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு செல்போன் இல்லாம சாப்பிடும் போது ஹெல்த்தியா ஆனா இருந்தோம். என்ன சாப்பிடணும்னு தெரியும், அம்மா ஆசையா ஊட்டி விடுவாங்க. செல்போன் இல்லாம எப்படி சாப்பிடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஆனா இப்போ செல்போன்ல என்ன சாப்பிடுறோம் எதை சாப்பிடுறோம் தெரியாம கூட அதை இப்ப பார்க்கலாம் வாங்க. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. Robo-da, robo-da, robo-da. நல்லா
அடிச்சு கட்டினாங்களே. சோ செல்போன் நமக்கு அத்தியாவசிய தேவைதான், அடிப்படை தேவையில்லை. நம்ம போனை கண்ட்ரோல் பண்ணலாம், போன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. நம் பொன்னான காலத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் செல்போன் எவ்வாறு ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதை நாடகம் மூலம் நடித்து காட்டிய மாணவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்ததாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பாடலை 4 மொழிகளில் பாடி மகிழ்விக்க நம் பள்ளி +1 +2 மாணவர்கள் வருகிறார்கள்.
மிக சிறப்பாக பாடல் பாடிய மாணவர்களுக்கு நன்றிகள். 8ஆம் வகுப்பு நன்னெறி மாணவர்கள் நாடகம் நடிக்க வருகிறார்கள். குட் மார்னிங். எல்லாம் உட்காருங்க. எல்லாம் நோட்டு பெண்ணு எல்லாம் எடுங்க. எடுத்தீங்களா? நான் போர்டு எழுதி போறேன், எல்லாம் நோட்ல எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? நாளைக்கா டெஸ்ட், எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. எல்லாம் வீட்டுக்கு போங்க. வாங்கடா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். வாங்கடா நம்ம கார்டன் போலாம். மணி 7:30 வாங்க வீட்டுக்கு போய் படிச்சு தூங்குவோம். Next day in school. எல்லாம் உட்காருங்க. டெஸ்டுக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? எல்லா டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? பேப்பர் எல்லாம் இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. எல்லாம் உட்காருங்க. டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டேன். 5 மார்க் கீழே எடுத்தனால வந்து உட்கார்ந்துரு. வந்து முட்டி போட்டுரு. கார்த்திக் 10க்கு 6. இன்னும் கொஞ்சம் பெட்டரா படி. அஜ்ஃபான் 10க்கு 3. முட்டி போடு. ஷாக்கேல் 10க்கு 0. முட்டி போடு. இர்ஃபான் 10க்கு 2. நீ முட்டி போடு. ஐயப்பன் 10க்கு 10. சூப்பர். கஜபாலன் 10க்கு 8. சூப்பர். அயாஸ் 10க்கு 8. நீயும் சூப்பர் தான். நோஃபெல் 10க்கு 7. இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிக்கலாம். சரி, இப்ப என்ன பீரியடு? சரி, இன்னைக்கு மாரல் சயின்ஸ் என்ன லெசனை பத்தி பார்க்க போறோம்னா, நல்ல நண்பர்களோட சேர்ந்தா நல்ல பழக்கத்தை கத்துக்கலாம். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஷாக்கில் வந்து பிட் அடிச்சிட்டு இருக்கான்னு வைங்களேன்.
இப்போ பின்னாடி இருக்கிறவன் நோஃபல், அவன் சொல்றான், டேய் நீ பிட் அடிக்காரா, பிட் அடிக்கிறது தப்பு, நீ பிட் அடிச்சீன்னா சேட்டை நம்ம மாட்டிப்போம், நம்மளுக்கு அவமானமா இருக்கும், பிட் அடிக்காத அப்படின்னு அவன் சொன்னானா அவன் நல்ல நண்பன். ஒருவேளை கெட்ட நண்பனா இருந்தான்னு வைங்க, அவன் பிட் அடிக்கும் போது டேய் நீ பிட் அடிச்சு முடிச்சு பேப்பர் என்கிட்ட போடுறான், நானும் பிட் அடிக்கணும்டா அப்படின்னு அவன் சொன்னானா அவன் கெட்ட நண்பன். அப்ப நீங்களும் உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யார் நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பன் உங்களுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்க. சரிங்களா? எல்லாம் லஞ்சுக்கு போங்க. நானும் கூட சாப்பிட வரேன்டா. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் நோட்டு பெண்ணு எல்லாம் எடுத்து வைங்க. பெண்ணு காணோமா? யார் லஞ்ச் முடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வந்தது? நான் தான் சார். நீ ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வந்த? எஸ் சார். நீ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வந்தியா? அப்ப பெண்ணு யார் எடுத்தா? ஏற்கனவே 3 பேர் இருந்தாங்க சார் உள்ள. யார் அந்த 3 பேரு? அஜுஃபான், இர்ஃபான், சாக்கில். நீங்க 3 பேர் இங்க வாங்க. யார் என் பெண் எடுத்தா? தெரியலையா? இங்க வா, கை தூக்கு, திரும்ப நீ வாடா, கை தூக்குடா, நீ போ, நீயும் கை தூக்கு. இது என்னது? உன் பெண்ணா? பெண்ணு தெரியல, பெண்ணு எங்க எடுக்கன்னு கேட்ட தெரியலன்னு சொன்னேன். அப்ப எப்படி ஒன்றதானே பெண் இருந்துச்சு? சாரி சார் சொன்னா, உன் பேரண்ட்ஸ் உனக்கு கஷ்டப்பட்டு தானே உனக்கு பேகு பெண்ணு எல்லாம் வாங்கி தராங்க. அதே மாதிரி தானே இவங்க பேரண்ட்ஸும் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே அவனுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. பெண்ணை நீ எடுக்கலாமா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். இனிமே யார் பெண்ணும் நீங்க எடுக்கக்கூடாது, யாருடைய எந்த பொருளும் நீங்க அனுமதி இல்லாம நீங்க எடுக்கக்கூடாது. அது நல்ல பழக்கமே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல பெண் எடுத்துன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ் தான் என்ன கூட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பீரியட் புக் எடுத்து வைங்க. நம்மள எல்லாம் கிண்டல் பண்றாங்கடா, இனிமேல் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போய் படிக்கலாம்டா. சரிடா, வாடா. இனிமேல் நீங்க படிக்கும் போது இங்கிலீஷ் எடுத்துக்கோங்கடா. மிக அருமையாக நடித்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். +1 மாணவர்கள் நாடகம் வழங்க வருகிறார்கள். இது என்னன்னு தெரியுதா? டிஸ்க்ளைமர். உணவை வீணாக்காதீர், வீணாக்கவும் அனுமதிக்காதீர். அவசரம் அப்படியா? இது பாப்பா வீட்டுக்காரன் நீங்க எனக்கு இன்னைக்கு ட்ரீட் வேணும். சாப்பாடு நாளைக்கு காலையில சாப்பிடுவாங்க. செஞ்சாச்சு போலாம். Welcome to Leslie Hotel. என்ன சார் உங்களுக்கு வேணும்? ஒரு சிக்கன் பிரியாணி. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போடுங்க. ஓகே சார்.
சார் இவ்வளவு சாப்பிடுறது நான் பாசல் கட்டிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் அஜித் பேரு ஒரே நிமிஷம் ஏன்டா இவ்வளவு சார் வேஸ்ட் பண்றேன் அறிவு இருக்காடா உனக்கெல்லாம். அதெல்லாம் வாங்க ஆசா, நான் அப்படிதான் கொட்டுவேன். ஏன்னா உங்க அப்பா வீடா, ஏன் இங்க அங்க கொட்டுவேன் அங்க கொட்டுவேன், அது ஏன் இஷ்டம். ஏன் இத்தனை பேர் இருக்காங்களே, யாராச்சும் வந்து கேட்பாங்களா? இனிமேல் கேட்பாங்களா? நான் கேட்பேன்டா 11th கேன்சல் ஷோஸ் எல்லாரும் கேட்பாங்கடா. ஏன் உங்க உட்காந்து இருக்க ஒருவரும் கேட்பான்டா. அப்படியே பிடிக்காத யாரு சாப்பாடு நீங்க இவ்வளவு கோப்பறீங்க? அப்படி இல்லடாக்கா, ஒரு வருஷத்துக்கு உலகத்துல இருந்து 40% ஃபுட் வேஸ்ட் ஆகாது. அதுல இந்தியால இருந்து 40% வேஸ்ட் ஆகுது. அதுல இந்தியாவுக்கு மட்டுமே 7%. இந்த மாதிரி யூஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரிலாம் ஆகுது. இவங்கெல்லாம் சுயநலமா இருக்காங்கடா. கொரோனால எத்தனை வருஷம் சாப்பாடு நம்ம கஷ்டப்பட்டோம். இங்கதான் எல்லாம் சாப்பாடு அதுமா தெரிய போகுது. அது இல்லாம நம்ம சின்ன வயசுலயே சொல்லியிருக்காங்கடா, ஒரு சருப்பு ஒரு பருகு வேஸ்ட் பண்றதுக்கு சொர்க்கத்துல போறதுக்கு முன்னாடி நரகத்துல 7 வருஷம் வரைக்கும் ஸ்தலத்துல தண்டனை இருக்குன்னு இங்கே எல்லாம் சாப்பாடு அதுமா தெரிய போகுது. அப்படியா? நான் சாரி, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். புரிஞ்சா சரி. இந்த டிராமால 3 வகையான பேரை பார்த்திருப்போம். ஒருத்தர் ஃபுட் வேஸ்ட் பண்ணவர், இன்னொருத்தர் ஃபுட் வேஸ்ட் பண்ணும்போது கோவப்பட்டவர், இன்னொருத்தர் இன்னமும் பண்ணிட்டு போங்க, நான் என் வேலையோட நான் பாட்டுக்கு யாருக்கு போட்டாலும் கண்டுக்க மாட்டேன்னு இருந்தவர். இது நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க? உணவை வீணாக்காது, வீணாக்கவும் அனுமதிக்காது. +1 மறைக்கல்வி மாணவர்களுக்கு நன்றிகள் பல. இன்றைய நிகழ்வின் முத்தாய்ப்பாக சிறப்பு விருந்தினர் மீட்பு பணி இயக்குனர் தந்தை அருட்பணி ஜேசுராஜ் அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தையர்களே, இந்த பள்ளியை மிக சிறப்பாக இந்த ஆண்டு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டு வருகின்ற ஆசிரியர் அவர்களை, தலைமை ஆசிரியர் அவர்களை, அருட் சகோதரிகளே, அன்பு ஆசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை பொழுதின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் மிக மகிழ்ச்சியோடு பேருவகையோடு மீண்டும் நம்முடைய பள்ளிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். 1993 96 வரை இந்த பள்ளியில் தான் நாங்களும் உங்களை போல ஒருவராக இந்த பள்ளியில் பயின்றோம். பின்பு கல்லூரிகளுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். உண்மையிலே இந்த பள்ளி, நாங்கள் படித்த பள்ளி என்ற அந்த உணர்வோடு மீண்டும் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. மன நிறைவையும் மீண்டுமாக ஆசிரியர் பெருமக்களை பார்க்கிற போது எங்களுடைய உள்ளமெல்லாம் அந்த பழைய நினைவுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய பள்ளியிலே மிக சிறப்பாக நன்னெறி மறைக்கல்வி வகுப்புகளில் உங்களை நாங்கள் சந்திக்க வர இருக்கின்றோம். மறைக்கல்வி நன்னெறி என்று சொல்லுகிற போது அதனுடைய பின்னணி என்ன, எதற்காக அது கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை மிக அழகாக நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே அழகாய் தெரிவித்தார். எனவே அந்த ஒரு வர்ணனையோடு தான் ஒவ்வொரு பள்ளியிலும், அதுவும் நம்முடைய மறை மாவட்டங்களில் உள்ள 105 பள்ளிகளில் இந்த மறைக்கல்வி நன்னெறி வகுப்புகளானது கற்பிக்கப்படுகின்றது. இது முழுக்க முழுக்க மாணவர்களாகிய உங்களுடைய நலனுக்காகவே நடத்தப்படுகின்றது. எனவே இந்த நாளில் அதையொட்டி ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப சூழலில் இருந்து நாம் பல பழக்கங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்றைய நாடகங்களில் கூட பலவற்றை நமக்கு நடித்து காண்பித்தார்கள். எனவே இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குணநலனாகவே பிற்காலத்தில் மாறுகிறது என்பதை ஒரு சிறிய கதை மூலமாக விளக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊரிலே ஒரு பானை வியாபாரி வாழ்ந்து வந்தார்.
அவர் தன்னுடைய பானைகள் எல்லாம் செய்வதற்கு தேவையான மண் எடுப்பதற்காக பல இடங்களுக்கு செல்ல உதவியாக ஒரு 4 கழுதைகளை வளர்த்து வந்தார். அவற்றை அழைத்து கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார். அவ்வாறு சென்று மண் எடுத்துக்கொண்டு தன் இல்லத்திற்கு வருவார். அவ்வாறு வருகிற வழியில் ஒரு பெரிய வேப்ப மரம் உண்டு. அந்த மரத்தடியில் ஓய்வெடுப்பார். அப்போது கழுதைகளை அந்த மரத்திலே கட்டி விடுவார். இது அன்றாட ஒரு நிகழ்வாகவே இருந்தது. அந்த ஒரு சூழல் ஒரு நாள் அவ்வாறு திரும்பி வருகிற போது, அந்த மரத்தடிக்கு வருகிற போது ஒரு கழுதையினுடைய கழுத்தில் கயிறு இல்லை, மற்றவற்றை கட்டிவிட்டார். இது எங்கேயும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் தன் படுத்திருக்கிற அறையில் ஓய்வெடுக்க போகிற இடத்திற்கு அருகே நிறுத்திவிட்டார். ஆனால் அந்த கழுதை தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தது. அவரால் சரியாக தூங்க முடியவில்லை. எனவே இந்த கழுதை வைத்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாமல் எழுந்து கொண்டார். அப்போது அந்த வழியிலே அந்த கிராமத்தை சார்ந்தவர் நடந்து கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்தவர் கூறினார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிறதை நான் பார்க்கிறேன். எனவே இந்த கழுதை கொண்டு போய் மற்ற கழுதைகளோடு இருத்தி அந்த கழுதைகளோடு கட்டுவதை போல நீங்க நடியுங்கள், அந்த கழுதை நம்பிவிடும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தார். இவர் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவர் சொல்கிறார் என்று செய்து பார்ப்போம் என்று செய்தார். அந்த கழுதை அதுக்கு பிற்பாடு சத்தம் போடவில்லை, அங்கேயே நின்று கொண்டிருந்தது. பின்பு ஓய்வுக்கு பின் மற்ற கழுதைகள் எல்லாம் அவிழ்த்து கொண்டு இந்த கழுதை கட்டவில்லை என்று அழைத்து பார்த்தார். ஆனால் அந்த கழுதையானது வரவே இல்லை. அடித்து பார்த்தார், அப்போதும் அந்த கழுதை நகரவில்லை. அப்போது அந்த கிராமத்தை சார்ந்தவர் கூறினார், இதோ நீங்கள் ஏற்கனவே இந்த கழுதையை கட்டியது போல நீங்கள் ஆக்ஷன் பண்ணி இருந்தீங்க, அதை நம்பி இருக்கிறது. எனவே அவிழ்ப்பது போல நீங்கள் செய்தால்தான் அந்த கழுதை உங்களோடு வரும் என்று சொன்னார். அவரும் அவ்வாறு செய்தார். அந்த கழுதை அவர் கூடவே வந்தது. அன்பு மாணவ செல்வங்களே, இது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் இது நம்முடைய வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் எதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறோமோ அது நம்முடைய பழக்கமாக மாறுகிறது. உதாரணமாக, இதோ நாம் பொய் பேசுவது, அல்லது தீய செயல்களை, அல்லது பரீட்சையில் பார்த்து எழுதுவது, அல்லது பேனா திருடுவது, நாடகத்தில் நடித்து காண்பித்தார்களோ, இது போன்ற எந்த செயல்களை நாம் செய்கின்றோமோ அது நம்முடைய பழக்கமாகவே மாற ஆரம்பித்து விடுகிறது. அதே போல ஒரு சில நல்லவையும் நாம் செய்கின்ற போது, உதாரணமாக நேர்மையோடு இருக்கிற போது, பொய் கூறாமல் உண்மையை பேசுகிற போது, இதோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணத்தோடு வாழுகிற போது அதுவும் நம்முடைய பழக்கமாக மாறுகிறது. இந்த பழக்கங்கள் தான் நாளை உங்களுடைய குணநலனாக மாறுகிறது. இந்த இடத்தில் தான் மறைக்கல்வி நன்னறி வகுப்புகள் இதோ நாம் எதற்கு கற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இவற்றை நன்னறியில் இருந்து நல்ல குணங்களை ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் அனுபவங்களோடு இணைத்து உங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகிற போது உங்களுடைய பழக்கமாக நாளடைவில் அது குணநலனாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அப்போது ஒரு நல்ல பழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் நாளை சமூகத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நீங்கள் அடிமைகளானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மிகு பாதாளத்திற்கு அழைத்து சென்றுவிடும். முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை உங்களை தள்ளிவிடும். எனவே நன்னறி வகுப்புகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிற நல்லவற்றை உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் செயல்படுத்த ஆரம்பியுங்கள். அது பழக்கமாக குணமாக மாற நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்ற இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே மிக அருமையாக இந்த காலை அமர்வையும் இன்னுமாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் மறைக்கல்வி நன்னறி வகுப்புகளை சந்திக்கவும் மிக அருமையாக திட்டமிட்டு இதோ நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களோடு இணைந்து அருள் தந்தை மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இணைந்து மிக சிறப்பாக இந்த காலை அமர்வை முதல் முறையாக நான் பார்க்கின்றேன். மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அதற்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்வுகளையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். கடவுளை எழுப்பி இதோ பங்கு பெற்ற மாணவ செல்வங்களையும் நாம் வாழ்த்துவோம். அதே போல தேர்வுகளில் கடந்த ஆண்டு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கடவுளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய நாம பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்றார்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டுல்ல, அது போல நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட புனிதருடைய விழா இன்று. எனவே அவருக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களையும் அனைவருடைய பெயரால் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி சார். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். சிறு வயதில் நாம் கற்றுக்கொள்ளும் நல்ல பண்புகள் நம் வாழ்விற்கு வெற்றி தரும் பண்புகளாக மாறும் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்குதல். சென்ற ஆண்டு நடைபெற்ற மறைக்கல்வி நன்னெறி தேர்வுகளில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க பெயர்களை வாசிக்க நம் பள்ளியின் மறைக்கல்வி மற்றும் நன்னெறி பொறுப்பாசிரியர் திரு ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு நம்பிடு உயர்கிடு வென்றிடு என்னும் கட்டுக்கோப்புக்கு ஏற்ப 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நடைபெற்ற மறைக்கல்வி நன்னெறி தேர்வில் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலில் மறைக்கல்வி மாணவர்கள் கடந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு 7ஆம் வகுப்பு காட்வின். கடந்த ஆண்டு 7ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவன் டேனியல். கடந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு ஜஸ்டின் ஆரோக்கியம். கடந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு சாமுவேல். 10ஆம் வகுப்பு, கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு ஆண்டனி ஜோயல் 11th 11ஆம் வகுப்பு மாணவன். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு சாம் சந்தித். கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு கல்லூரி சென்ற வர முடியவில்லை என்று அழைத்துட்டார் சிறில் ஆண்டனி. நன்னெறி மாணவர்கள் கடந்த ஆண்டு 6, இந்த தங்கம் மகேஷ். 7ஆம் வகுப்பு கௌரி சங்கர். 8ஆம் வகுப்பு சிவபாலன். 9ஆம் வகுப்பு அல்தாப். 10ஆம் வகுப்பு அப்துல் பாசித். 11ஆம் வகுப்பு முதல். கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு நன்னெறி மாணவன் கல்லூரி சென்ற மாணவன் கௌதம். முதலிடம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. NSS மற்றும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆகியவற்றில் பரிசு பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வாசிக்க ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்களை வரவேற்கிறோம். இந்நிகழ்வுக்கு மாணவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்திய நம் பள்ளி ஆசிரியர் திரு விக்டர் காணிக்கைராஜ் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் குழுவினருக்கு நன்றிகள். அடுத்து நம் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று தங்கள் படைப்புகளுக்கு பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. பரிசுகளை வழங்க புனித மரியன்னை பள்ளி தாளாளர் திரு ஆண்டனி ஈஸ்ராஜ் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு நிதின் பெலிக்ஸ் 12th C. முதல் பரிசு ரஃபான் 9th A. முதல் பரிசு முகமது ஃபயாஸ் 8th C. இரண்டாம் பரிசு அகில் 12th A.
Sufyan, 98. Godwin Anthony, 7th D. Third prize, Santosh Kumar, 12th C. Kannan, 12th C. Mohammad Harish, 9th B. 9th B, Mohammad Harish. Thank you, Father. அறிவியல் கண்காட்சியை பொறுப்பேற்று நடத்திய ஆசிரியர் திரு ஆனந்தன் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நமது தலைமை ஆசிரியருக்கு சிறப்பு பரிசினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காலாண்டு தேர்வு விடுமுறையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நல்லாயன் துவக்கப் பள்ளியில் NSS கேம்ப் நடைபெற்றது. மாணவர்கள் பள்ளியில் தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற சிறப்பான பணிகளை செய்தனர். இதில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க ஃபாதர் நவீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலில் 12ஆம் வகுப்பு வெங்கடேஷ் 12th G, ஆண்டனி ஷெரோன் 12th G, எபினேசர் 12th F, சையத் அலி 12th G, ஆகாஷ் 12th F, ஜெய அமிர்தராஜ், பிரவீன் டி 12th E, அப்துல் சனோப் 12th E, மோடித் எஸ் 12th B, பெஞ்சமின் பிராங்க்லின் 12th E, Thank you, Father. அடுத்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க அருட்சகோதரி ரெஜினா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரோகேஷ் எம் 11th D, ரிஷாய் 11th D, தௌஃபிக் எம் 11th D, அகிலன் R 11th F, இமானுவேல் 11th F, இர்ஃபான் 11th F. Thank you, sister. அடுத்து பரிசுகளை வழங்க சகோதரி திருமதி நிர்மலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஜய் டி 11th F, விஸ்வாஜித் 11th E, யோகேஸ்வரன் 11th E, கிறிஸ் சஞ்சய் 11th D, கிளின்டன் எஸ் 11th D, கௌரி சங்கர் 11th C, அம்பாடி கே 12th standard. Thank you, sister. NSS கேம்பை வழிநடத்திய திரு மனோஜ் ஆசிரியர் மற்றும் உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக நன்றி உரை வழங்க இடைநிலை ஆசிரியர் திரு சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இந்நிகழ்வை
சிறப்பாக நடத்துவதற்கு ரம்மியமான கால சூழ்நிலைகளை அளித்த நம் இறைவனுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறைவணக்க பாடல், தமிழ்த்தாய் வாழ்த்து, 4 மொழிகளில் பாடல், நன்றி பாடல் மற்றும் இறுதியாக நாட்டுப்பண் பாட இருக்கக்கூடிய பாடகர் குழுவினர்களுக்கு முதலில் நன்றிகள். தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் வரவேற்புரை நல்கிய பட்டதாரி ஆசிரியர் திரு சந்தியாகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கோவை மறைமாவட்ட மேய்ப்பு பணி மைய இயக்குனர் தந்தை அவர்கள் அழகிய ஒரு கதையோடு வாழ்த்துரை வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய பள்ளியை சந்தித்து நன்னறி மறைக்கல்வி மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வருகை தந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். தந்தையோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய 2 அருட்தந்தையர்கள், கப்பித்தோனியா அருட் சகோதரி மற்றும் இல்லற பணியோடு இறைப்பணியாற்ற தன்னை மனமுவந்து ஒப்புவித்திருக்கின்ற சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துரை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய தந்தை அவர்களுக்கும் நன்றிகள். இன்றைய சூழலில் மாணவருடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கிறது, எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாடகம் நடித்து காட்டிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 7, 8 மாணவர்கள், அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும், அதை பயிற்றுவித்த அருட்தந்தை அவர்களுக்கும், ஆசிரியை அகலியா அவர்களுக்கும் நன்றிகள். நிகழ்வை தொகுத்து வழங்கிய ஆசிரியைகள் திருமதி ஜூடித் மற்றும் கிறிஸ்து ஜெயந்தி ஆசிரியர்களுக்கு நன்றிகள். பரிசுப்பொருள்களை வழங்க ஒருங்கிணைத்த ஆசிரியை குழுவினருக்கு நன்றி. கரும்பலகையில் தன் கை வண்ணத்தால் ஜொலிக்க வைத்த ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. பள்ளியில் நன்னறி மறைக்கல்வி பொறுப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கிய தலைமை ஆசிரியர், 3 உதவி தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்வை இந்நேரம் வரை அமைதியுடன் ஒழுக்கத்துடன் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. ஒளி அமைப்பை அமைத்து கொடுத்த திரு லாசர் அவர்களுக்கு நன்றி. இசை வாத்தியம் மற்றும் தேசிய மாணவர் படை அணிகளை ஒருங்கிணைத்த ஆசிரியர்களுக்கும் அதில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். காலை வழிபாட்டிற்கு ஒத்துழைத்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் தரங்களை பற்றி மாணவர்களுக்கு பாராட்டுகிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாணவர்கள் அமைதியாக இருந்து நிற்கவும். அட்டென்ஷன். நாட்டுப்பண். Thank you.
School dispersed.